ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A35 மாடல் மொபைலு. நோ கிராஃபிக்ஸ் நோ லைட்டிங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக காம்போலாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. சேஞ்ச் பண்ணியுமே டிஸ்பிளே வரல அப்படின்றதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED ஸ்க்ரீனு. இது ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A35 மாடலுடைய டிஸ்பிளே கனெக்டர். ஓகேங்களா? ஸோ அதில் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நோ கிராஃபிக்ஸ் நோ லைட்டிங். கிராஃபிக்ஸும் வரல, பேக் லைட்டும் வரல. சரிங்களா? அப்போ ஒரு மொபைலில் வந்து கிராஃபிக்ஸும் வரல, பேக் லைட்டும் வரல அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கிராஃபிக்ஸ் செக்ஷன் தான். சரிங்களா? அப்போ கிராஃபிக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். இப்போ டிஸ்பிளேக்கான MIPI சிக்னல் எங்கேருந்து வருது அப்படின்னா SOCலேருந்து வருது. அதுதான் இங்கே காட்டிக்கலாம் பாருங்க. MIPI டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ் டேட்டா 3 நெகட்டிவ், டேட்டா 3 பாசிட்டிவ், டேட்டா 0 நெகட்டிவ், டேட்டா 0 பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி டேட்டா அண்ட் கிளாக் லைன் எங்கேருந்து வருது அப்படின்னா SOCலேருந்து வருது. ஓகேவா? அப்போ SOCலேருந்து டிஸ்பிளே கனெக்டருக்கு வருது. ஆக்சுவலாக அது வந்து நம்மகிட்ட அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா செட்டு வைப்ரேட் ஆகுது, ஆனால் டிஸ்பிளேல எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு. வேற காம்போவும் மாற்றி பார்த்தாச்சுங்க சார், அப்பயும் வரல. வேற போர்டு போட்டோம்னா இந்த டிஸ்பிளே என்ன ஆகுது, வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஷோரூம்ல உங்க போர்டு தான் ப்ராப்ளம், போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாமா. ஏதோ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்ட வந்து கேட்டாரு. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா AMOLED ஸ்க்ரீன். ஆக்சுவலாக ஐபிஎஸ் பேனலுக்கு ஆல்ரெடியே நான் நிறைய வீடியோ போட்டுக்கிறோம் நம்ம சேனலில். நோ கிராஃபிக்ஸ் நோ லைட்டிங்க்கு. ஆமாம், ஐபிஎஸ் பேனலுக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கிறோம். பட் AMOLEDக்கு ஒரு வீடியோ கூட நம்ம போடலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஐபிஎஸோ AMOLEDயோ நமக்கு வந்து நோ கிராஃபிக்ஸ் நோ லைட்டிங் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஸ்பிளேக்கான MIPI சிக்னல் செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மல்டிமீட்டரை டயோட் மோடில் வச்சுக்கிட்டு அப்போ இந்த லைனுக்கான டயோட் வழி செக் பண்ணேன். எல்லாம் ஓகே. சரிங்களா? அப்போ MIPI சிக்னல் ஓகே அப்படின்னா இப்போ டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வரணும் இல்லையா? அப்போ டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎஸ் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த AMOLEDல 2 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.8, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3.0. அப்போ 2 ஒர்க்கிங் வோல்டேஜ் போகும். சரியா? அப்போ இதுக்கான டயோட் வழியும் பார்க்குறோம். இது எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்போது MIPI சிக்னலுக்கான டயோட் வழியும் நார்மலாக இருக்குது. இந்த 1.8 3.0க்கான டயோட் வழியும் பார்க்குறோம். அதுவும் எப்படி தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. அவர் காம்போவும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன்றாரு. கனெக்ட்லையும் எந்த வாட்டர் டேமேஜும் இல்லை, எல்லாம் நீட்டாக இருக்குது. சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ நான் செட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதா அப்படின்னு என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். அப்போ ஒர்க்கிங் வோல்டேஜுங்கும் போது அந்த டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் தான் பாருங்கள் என்ன போட்டுக்கிறான், VDD LCD 1.8 வோல்ட். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஐசிலேருந்து வருது. இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருது, டேரெக்டாக பவர் ஐசிலேருந்து வருது. அப்போ இந்த வோல்டேஜ் வரலைனாலும், சப்போஸ் இந்த லைன் ஷார்ட் ஆயிருந்தாலும் டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் போல அப்படின்னா இப்போ டிஸ்பிளே என்ன ஆகாது, உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ கிராஃபிக்ஸ் வராது. அப்போ கிராஃபிக்ஸ் வரலைன்னா பேக் லைட்டும் என்ன ஆகாது, வராது. அப்போ இந்த 1.8 வோல்ட் லைனு டயோடு லைன் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம், நார்மலாக தான் இருந்தது, ஷார்ட் எதுவும் இல்லை. ஆனால் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணும்போது வோல்டேஜ் வரல. ஓகேவா? அடுத்து டிஸ்பிளேக்கான இன்னொரு ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா VDD LCD 3.0. இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருதுன்னா இதுக்கு தனியாக செப்பரேட்டாக பாருங்க ஒரு LDO போட்டிருக்கிறான். அப்போ இது வந்து ஒரு LDO ரிலேட்டர். அதாவது இந்த 3.0 எங்கேருந்து வரல, பவர் ஐஸ்லேருந்து வரல. இது எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு LDOலேருந்து வருது. அப்போ இந்த LDOன்னு எடுத்துட்டா மொத்தம் அதுக்கு எத்தனை பின் இருக்கும் அப்படின்னா 4 பின் கொடுத்துருப்பான். ஒன்று வந்து இன்னு, ஒன்று வந்து அவுட்டு, ஒன்று வந்து கிரவுண்டு, ஒன்று வந்து எனேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் எத்தனை வோல்ட் காட்டியிருக்கிறாங்க, 3.0. இது எங்கே போகுது, நேராக கனெக்டருக்கு போகுது. சரிங்களா? அப்போ இந்த LDO வேலை செய்யறதுக்கான இன்புட் வோல்டேஜ் எங்கேருந்து வருது, VPH பவர். அப்போ டேரெக்டாக VPH பவர் வருது. எத்தனை வோல்ட்டு, 4.0 வோல்ட். சரிங்களா? பேட்டரி போட்டிங்கன்னா 3.7. அப்போ 3.7 to 4.0 வோல்ட் என்ன போகுது, இதுக்கு இன்புட்டாக வரப்போகுது. அடுத்து இதில் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் வரணும், 3.0 வரணும். பட் இந்த LDO ரிலேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த VPH போனோடனே 3.0 ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன கொடுக்கணுங்க, எனேபிள் வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ அதாங்க பாருங்க LCD 3.0 வோல்ட்டுக்கான எனேபிள். அப்போ இந்த எனேபிள் வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா SOCலேருந்து வரும். இந்த கிரீன் கலர் லைனு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா எங்கேருந்து வருது, SOCலேருந்து வருது. சரிங்களா? இதுதானே SOC. அப்போ இந்த SOCலேருந்து என்ன வருதுங்க, LCD 3.0 எனேபிள் வருது. ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக இப்போ இதில் நம்ம வந்து ஃபால்ட்டை டயக்னோஸ் பண்ணும்போது முதல்ல டயோடு வழி தான் பார்த்தோம். டயோடு வழி எல்லாமே நார்மலாக இருந்தது. சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணேன், செட்டை ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுட்டு இந்த கெப்பாசிட்டர் எத்தனை வோல்ட் வருதான்னு பார்க்குறேன், 1.8 வருதான்னு பார்க்குறேன். 1.8 என்ன ஆகலை, வரல. அண்ட் 3.0 வருதான்னு பார்க்குறேன், 3.0 என்ன ஆகலை, வரல. ஆனால் இந்த LDO வேலை செய்யறதுக்கான இன்புட் 3.7 வோல்ட் என்ன ஆகுது, இன்புட் ஆகுது. ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகலைங்க, வரல. அப்போ அவுட்புட் வரணும்னா இதுக்கு என்ன வரணும், எனேபிள் வரணும். அப்போ எனேபிள் வருதான்னு பார்க்குறேன், எனேபிள் வரல. சரிங்களா? அப்போது ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் ரெண்டுமே என்ன ஆகலை,
வரல. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட்வேர் சொல்யூஷன். அப்போ போர்னியோல இது ஹார்ட்வேர் சொல்யூஷன். அப்போ இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் என்ன காட்டுது அப்படின்னா, அப்போ நம்ம எல்சிடி அப்படின்றது ஓப்பன் பண்ணதுனால அப்போ டிஸ்பிளேக்கான எல்சிடி லைனுக்கான இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம எதுக்கு போகணும்னா அடுத்து ஸ்கிமேட்டிக் போகணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷன் இந்த மாடலுக்கு அவங்க என்ன பண்ணல, ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் தான் போயாகும். அப்போ ஸ்கிமேட்டிக் அப்படிங்கும்போது இப்போ இது வந்து என்னது டிஸ்பிளே கனெக்டரா? ஸோ அப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விடிடி எல்சிடி 1.8 எங்கே போகுது, நேராக டிஸ்பிளே கனெக்டருக்கு போகுது. அப்போ இது 1.8 வோல்ட்டு. அடுத்து விடிடி எல்சிடி 3.0 இது எங்கே போகுது, டிஸ்பிளே கனெக்டருக்கு போகுது. அப்போ டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் இது 2 தான். சரிங்களா? அப்போ இது 2 வரலைனாலும் டிஸ்பிளேல கிராஃபிக்ஸ் என்ன ஆகாது, வராது. சரிங்களா? இப்போ நோ கிராஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம இதே நோ கிராஃபிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஐபிஎஸ் பேனலாக இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா, ஐபிஎஸ் டிஸ்பிளேவாக இருந்தால் ஐபிஎஸ் பேனலாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது டிஸ்பிளேக்கான எம்ஐபிஐ ட்ராக் எங்கேருந்து வருது, எம்ஐபிஐ ட்ராக் ஃப்ரம் சிபியு. அது டிஸ்பிளே கனெக்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஐபிஐ ஃபில்டர் போட்டிருப்பான், இந்த பேராக காயில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாடலில் அது எதுவும் என்ன பண்ணல, போடலை. டேரெக்டாகவே சிபிலேருந்து டிஸ்பிளே கனெக்டருக்கு என்ன ஆயிருது, இன்புட் ஆயிருது. சரிங்களா? அப்போ டிஸ்பிளேக்கான எம்ஐபிஐ ட்ராக் செக் பண்ணணும். அது என்ன பார்க்க போறீங்க, டயோட் வழி தான் பார்க்க போகிறோம். அப்போ டயோட் வழி நார்மலாக இருக்குது அப்படின்னா அப்போ அடுத்து ரெண்டாவது என்னது, டிஸ்பிளேக்கான விசிசி ஒர்க்கிங் வோல்டேஜ் எத்தனை வோல்ட் வரணும், 1.8 வோல்ட் வரணும். டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் எத்தனை வோல்ட் வரணும், 1.8 வோல்ட் வரணும். இது மிஸ் ஆச்சுனாலும் டிஸ்பிளேல கிராஃபிக்ஸ் என்ன ஆகாது, வராது. சரிங்களா? தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி விஎஸ்பி எல்சிடி விஎஸ்என், அதாவது +5 -5 ரெண்டு படிச்சிருப்போம். +5 -5 இதுதான் எல்சிடி பயாஸ் வோல்டேஜ். இந்த 2 வோல்டேஜ் எதுவும் மிஸ் ஆனாலும் கிராஃபிக்ஸ் என்ன ஆகாது, வராது. சரிங்களா? அப்போ நோ கிராஃபிக்ஸ்னா நம்ம செக் பண்ண வேண்டியது ஐபிஎஸ் பேனலாக இருக்கிற பட்சத்தில் டிஸ்பிளேக்கான எம்ஐபிஐ ட்ராக் எங்கேருந்து வருது, சிபிலேருந்து வருது. அடுத்து டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் எத்தனை வோல்ட்டு, 1.8 வோல்ட்டு. அடுத்து டிஸ்பிளேக்கான விஎஸ்பி அண்ட் என்னது விஎஸ்என். அப்போ இந்த லைன் தான் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஆனால் இது என்னது டிஸ்பிளே, இது அமோலடி டிஸ்பிளே. சரிங்களா? அப்போ அமோலடி டிஸ்பிளேலையும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அமோலடி டிஸ்பிளேலையும் ஒன்றும் இல்லை. அப்போ இதில் என்ன விஷயங்கள் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே இருக்குங்களா எம்ஐபிஐ டேட்டா அண்ட் கிளாக் லைன், இதான் எங்கேருந்து வருது, சிபியூலேருந்து வருது. எங்கேருந்து வருது, சிபியூலேருந்து வருது. சரிங்களா? அந்த எம்ஐபிஐ சிக்னல் எங்கேருந்து வருது, சிபியூலேருந்து வருது. அப்போ இதுதான் எம்ஐபிஐ லைன், எஸ்ஓசிலேருந்து வர லைன். அப்போ இந்த லைனுக்கான டயோட் வழி தான் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணோம். டயோட் வழி எப்படி தான் இருந்தது, நார்மலாக தான் இருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் அப்படிங்கும்போது ஐபிஎஸ் பேனலுக்கு ஒரே ஒரு ஒர்க்கிங் வோல்டேஜ் தான் 1.8 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அமோலடிக்கு மட்டும் தான் எத்தனை வோல்ட் கொடுத்துருப்பாங்க, 2 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விடிடி எல்சிடி 1.8, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விடிடி எல்சிடி 3.0. இது வந்து டைரக்டா எங்கேருந்து வருது, பவர் ஐசிலேருந்து வருது. ஓகேவா? இது டைரக்டா எங்கேருந்து வருது, பவர் ஐசிலேருந்து வருது. இந்த மாடலில் நான் சொல்கிறேன். ரைட்டா? இந்த 3.0 எங்கேருந்து வருது அப்படின்னா அது செப்பரேட்டாக என்ன கொடுத்துருக்குறான், ஒரு எல்டிஓ போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 2 வோல்டேஜ் தான் மிஸ்ஸிங். அந்த லைன் ஷார்ட் இல்லை, ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகலை, ஜென்ரேட் ஆகலை. சரிங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஜிஎஃப்எக்ஸ் லைன். இப்போ ஜிஎஃப்எக்ஸ் லைன் அப்படிங்கும்போது இப்போ வந்து ஐபிஎஸ் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் தனியாக இருக்கும், பேக்லைட் டிரைவர் தனியாக இருக்கும், எல்சிடி பயாஸ் டிரைவர் தனியாக இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த பயாஸ் டிரைவருங்கும் போது அப்போ தனியாக வரும்போது அது என்ன பேரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா எல்சிடி விஎஸ்என் எல்சிடி விஎஸ்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லையா ஏவிடிடி ஏவிஇன்னு ஒரு சில மாடல் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே என்னது ஐபிஎஸ் பேனலுக்கான பயாஸ் வோல்டேஜ். இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அமோலடி பொறுத்த வரைக்கும் தனியாக பேக்லைட் டிரைவர் இருக்காது, ரெண்டே என்ன பண்ணியிருப்பான், கம்பைன் பண்ணியிருப்பான். அப்போ ஒரே டிரைவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட்டுக்கான வோல்டேஜும் அதிலே ஜென்ரேட் ஆகும், கிராஃபிக்ஸ்க்கான வோல்டேஜும் என்ன உங்களுக்கு அதிலே ஜென்ரேட் ஆகும். அப்போ அப்படி பார்த்தோம்னா இப்போ இதிலே பாரு கொடுத்துக்கிறான் பாருங்க, விடிடி எல்சிடி இஎல்விஎஸ்எஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்களா. இது எத்தனை வோல்ட்டு, -4.4 வோல்ட். இஎல்விடிடி +4.6 வோல்ட். ஓகேவா? அடுத்து
ELAVDD 7.6 வோல்ட், அவ்வளோதான். அப்போ இந்த 3 வோல்டேஜ் நமக்கு என்ன ஆகணும், வரணும். அப்போ இதுக்கு தனியாக ஒரு டிரைவர் போட்டு அதுலேருந்து இதை நினைக்கிறாங்க ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த செக்ஷனுக்குலாம் நம்ம போகவே இல்லை. ஏன் போகல அப்படின்னா இந்த 2 வோல்டேஜ் நமக்கு என்ன ஆகலைங்க, ப்ரெசென்ட் ஆகலை. எது VDD LCD 1.8 VDD LCD 3.0 நமக்கு என்ன ஆகலை, ப்ரெசென்ட் ஆகலை. அப்போ இது ஏன் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அப்போ 3.0க்கான எனேபிள் சிபிலேருந்து வரல. ஸோ அப்போ ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன் என்ன ஆகுறாங்க, கம்ப்ளீட் ஆகலை. அதான் நீங்கள் டிஸ்பிளே போட்டிருந்தா தான் இந்த LDO என்ன உங்களுக்கு வேலையே செய்யும். ஆனால் நான் டிஸ்பிளே போட்டு தான் செக் பண்ணுறேன். ஆனால் அந்த 3.0 என்ன ஆகலை, வரல. அப்போ ஏன் வரல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் கொண்டு போகிறான் பாருங்க. என்ன லைன் கொண்டு போகிறான் அப்படின்னா ஆக்டா கனெக்டர் டிடக்ஷன் ஒரு லைன் கொண்டு போகிறாங்களா. அதாவது இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறான், ஒரு புல் அப் ரெசிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. எத்தனை வோல்ட் ரெசிஸ்டரு, ஆக்சுவலாக எத்தனை வோல்ட் உள்ள வருது, 1.8 வோல்ட் உள்ள வருது. அப்போ உள்ள வர லைன்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு புல் அப் ரெசிஸ்டர் போட்டு அந்த வோல்டேஜ் எங்கே போகுதுன்னா டிஸ்பிளே கனெக்டருக்கும் போகுது. அட் தி சேம் டைம் ஆக்டா கனெக்டர் டிடக்ஷன் அப்படின்ற பேர்ல எங்கே போகுது, SOC போகுது. சரிங்களா, எங்கே போகுது, SOC போகுது. ஓகேவா? அப்போ இந்த VDD 1.8 வோல்ட் எங்கேருந்து வருதுன்னா பவர் ஐஸ்லேருந்து வரணும். வோல்டேஜ்னாவே எங்கேருந்து வரது, பவர் ஐஸ்லேருந்து தான் வரணும். அப்போ பவர் ஐஸ்லேருந்து வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் 2 வோல்டேஜ் மிஸ்ஸிங்கா. சரி, ஓகே. அது ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை இப்போ இந்த டிடக்ஷன் லைன் ஏதோ ப்ராப்ளம் ஆனதுனால அது என்ன இருக்கலாம், அது எனேபிள் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டரை நம்பரை தூக்கி ஸ்கிமேட்டில் போட்டு அது எந்த இடத்துல இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு எத்தனை வோல்ட் வருதான்னு பார்க்குறேன், 1.8 வோல்ட் வருதான்னு பார்க்குறேன். 1.8 வோல்ட் இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, வருது. சரியா? அப்போ இந்த ரெசிஸ்டருக்கான இன்புட் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டரோட அந்த அவுட்புட்டில் இப்போ நம்ம தான் டிஸ்பிளேவே கனெக்ட் பண்ணல. இப்போ டிஸ்பிளேவே கனெக்ட் பண்ணும் போது இது ஓப்பன் சர்க்யூட். அப்போ ஓப்பன் சர்க்யூட்டுக்கும் போது இந்த ரெசிஸ்டர்லேயே எந்த விதமான வோல்டேஜும் என்ன ஆகாது, ட்ராப் ஆகாது. எவ்வளோ வேல்யூ போட்டிருந்தாலுமே இங்கே வோல்டேஜ் என்ன ஆக போகிறது, ட்ராப் ஆக போதில்லை. அப்போ எத்தனை வோல்ட் நம்ம கொடுத்தோம், அப்போ இங்கே எத்தனை வோல்ட் வரணும், 1.8 வரணும். இங்கே 1.8 வருது, இங்கே 1.8 என்ன ஆகலை, வரல. சரிங்களா? ஒருவேளை ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிருக்குமான்னு மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணுறோம், ரெசிஸ்டர் வேல்யூ என்ன ஆகுது, ஷோ ஆகுது. அப்போ ஒரு இடத்துல வோல்டேஜ் வரல அப்படின்னா ஒன்று அந்த லைன் என்ன கூட இருக்கலாம், ஷார்ட் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், மல்டிமீட்டரை கன்விட்டி மோட் வச்சுட்டு இந்த லைன் என்ன காட்டுதான்னு பார்க்குறோம், ஷார்ட் காட்டுதான்னு பார்க்குறோம். இந்த லைன் கிரவுண்டோட டெட் ஷார்ட் காட்டுது. ஓகேவா? கிரவுண்டோட டெட் ஷார்ட் காட்டுது. அப்போ இந்த லைன் என்ன ஆகி போச்சு, ஷார்ட் ஆகி போச்சு. சரிங்களா? அப்போ இந்த லைன் எங்கே தான் போகுது, டைரெக்டாக SOC தான் போகுது. அதோட இன்னொரு ரெண்டு எங்கே போகுது, கனெக்டருக்கு போகுது. அப்போ இது கனெக்டருக்கு போகுது, இன்னொன்று எங்கே போகுது, SOC போகுது. அப்போது எங்கே தான் ஷார்ட், அப்போ ஒன்றா SOC சைடில் ஏதாவது ஷார்ட் இருக்கலாம். ரைட்டா? இப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதுக்கு போகிறேன், ஹார்ட்வேர் சொல்யூஷன் போகலாம். இப்போ அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷனில் இங்கே பாருங்கள், இதிலேயே கிளியராக கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இங்கே வருதா VDD 1.8 வோல்ட் ஏபின்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் வருதா. அப்போ வர வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் இன்புட் ஆகுதா, அந்த ரெசிஸ்டர் வந்து அவுட்புட்டாக வெளியே வருதா. வெளியே வர வோல்டேஜ் எங்கே போகுது, நேராக கனெக்டரோட இங்கேருந்து பார்த்தா 2வது பின்னுக்கு போகுது. கனெக்டரோட 2வது பின்னுக்கு என்ன ஆகுதுங்க, இன்புட் ஆகுது. சரிங்களா? இதே வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே இந்த ட்ராக் வழியாக உள்ள இன்னரில் கொண்டு போய் எங்கே கொண்டு போகிறான் அப்படின்னா எங்கே கொண்டு போகிறான், ஆக்டா கனெக்டர் டிடக்ஷன் அப்படின்ற பேரில் எங்கே கொண்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போகிறான், சிபிக்கு தான் கொண்டு போகிறான். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஒரு புல்ல ப்ரெஷர் போட்டு 1.8 வோல்ட் அதை இன்ஜெக்ட் பண்ணி அந்த 1.8 வோல்ட்டை புல்ல ப்ரெஷரோட இன்னும் 2 வழியாக எடுத்து அதை எங்கே கொடுத்துட்றாங்க, டிஸ்பிளே கனெக்டருக்கும் சிபியுக்கும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நீ டிஸ்பிளே போடும்போது அப்போ அந்த வோல்டேஜ் என்ன ஆகணும், உங்களுக்கு டவுன் ஆகணும். சரிங்களா? ஏன்னா அங்கே சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும்போது அங்கே ஒரு வோல்டேஜ் என்ன ஆகணும், டவுன் ஆகி அது சிபிக்கு என்னவா போகுது, ஒரு ஃபீட்பேக்காக போகுது. என்ன ஃபீட்பேக்காக போகுது, டிஸ்பிளே என்ன பண்ணிட்டாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்காக போனதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்பிளே இந்த எனேபிள் வோல்டேஜ் என்ன பண்ணுது, சரி இந்த CPU எனேபிள் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி யாருக்கு அனுப்பிச்சு விடுது, அந்த 3.0 LDOக்கு அனுப்பிச்சு விடுது. அதே மாதிரி பவர் ஐஸ்லேருந்து 1.8 வோல்ட்டும் என்ன ஆகுது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் நாம் ஃபைனலாக அனலைஸ் பண்ணது. சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த 2 வோல்டேஜ் வராதுக்கான காரணம் அப்போ இந்த லைன் என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. ஆக்சுவலாக இப்போ அது என்ன நம்ம பண்ணோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஆக்சுவலாக இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோன்றது உங்களுக்கே தெரியும், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க.
இந்த ரெஸ்டர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டா கனெக்டர் டிடெக்ஷன் அப்படின்ற லைனில் வர ஒரு புல் அப் ரெசிஸ்டர். அப்போ இந்த ரெசிஸ்டரோட இந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகலைங்க, வரல. ஆக்சுவலாக அதான் கம்ப்ளைண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா, இதுதான் டிஸ்பிளேக்கான 1.8 வோல்ட் லைன். இங்கே செக் பண்ணால் இங்கே வோல்டேஜ் வரல. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3.0க்கான எல்டிஓ. அப்போ இந்த எல்டிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விபிஹெச் பவர் உள்ளே போகுது, இதில் 3.0 அவுட்புட் வெளியே வருது, இது கிரவுண்டு, இது எனேபிள். ஆக்சுவலாக இப்போ 3.0 இதுலேயும் வரல, 1.8 இதுலேயும் வரல. அப்போ டிஸ்பிளேக்கான 2 ஒர்க்கிங் வோல்டேஜுமே என்ன ஆகலை, வரல. அப்படின்றதுனால நான் எதுக்கு போகல, அந்த எல்சிடி பயாஸ் வோல்டேஜுக்கு போகல, அந்த இஎல்விடிடி இஎல்விஎஸ்எஸ் சொன்னோம் இல்லையா, அந்த செக்ஷன் போகல. சரி, முதல்ல இதை சால்வ் பண்ணால் தான் நம்ம அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செக்ஷன் போகல. ஸோ அப்போ இந்த 2 வோல்டேஜ் வரல அப்படின்னோடனே நான் அடுத்து என்ன செக் பண்ணேன், அந்த கனெக்டோட பின் டீட்டெயில் பார்த்தேன். பின் டீட்டெயில் பார்க்கும்போது தான் இதில் என்ன கொடுத்துருக்கான்னா டிஸ்பிளே டிடக்ஷன் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக ஐபிஎஸ் பேனல்லாம் அது இருக்காது. ஓகேவா, டிஸ்பிளே நீ போட்டிருக்கிறியா இல்லையா அப்படின்ற டிடக்ஷன்லாம் கிடையாது. ஓகேவா, அப்போ அந்த டிடக்ஷன் லைன் அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த லைன் இதை இஷ்யூ இருக்குமான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதில் என்ன வருதான்னு பார்க்குறேன், வோல்டேஜ் இங்கே வருதான்னு பார்க்குறேன். 1.8 வோல்ட் வருது, ஆனால் இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆகல, வரல. அப்போ இந்த லைன் வோல்டேஜ் ஏன் வரலன்னு மல்டிமீட்டர் டயோட் மோட் வச்சு செக் பண்ணுறேன். இந்த லைன் என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. அப்போ இந்த லைன் என்ன கிடைக்குது, ஷார்ட். அப்போ அதோட என்ன கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படின்னா, இந்த லைன் எங்கே போகுது அப்படின்னா, ஒன்று டிஸ்பிளே கனெக்டோட 2வது பின்னுக்கு இன்புட் ஆகுது. அட் தி சேம் டைம் இந்த வோல்டேஜ் அப்படியே இந்த ட்ராக் வழியா இன்னரில் போய் எங்கே போயிடுது, எஸ்ஓசிக்கு போயிடுது. அப்போ இந்த லைன் ஷார்ட் காட்டுறதுக்கான 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று கனெக்டராக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கணும், எஸ்ஓசியாக கூட என்ன ஆகலாம், இருக்கலாம். ஸோ அப்புறம் தான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ஜிக்கல் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த 11 நம்பர் பிளேட் எடுத்துட்டு இந்த லைனை மட்டும் என்ன பண்ணி விட்றேன் நான், ஒரு ஜம்பர் அடிச்சது கீழே பாருங்க, லைன் கட் பண்ணி விட்டுருக்கிறேன் நான். ஓகேவா, லைன் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். அப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த லைன் டோட்டலாக எஸ்ஓசிலேருந்து என்ன ஆயிருது, டிஸ்கனெக்ட் ஆயிரும் இல்லையா. அப்போ இந்த லைன் எதோட மட்டும் தான் கனெக்டில் இருக்கும், கனெக்டரோட மட்டும்தான் இதில் இருக்குது, கனெக்டில் இருக்குது. இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன், இந்த லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்தாண்ட ஷார்ட் காட்டு தான், இந்தாண்ட ஷார்ட் காட்டு தான் பார்க்குறேன். இந்தாண்ட தான் ஷார்ட் காட்டு, இந்தாண்ட ஷார்ட் என்ன ஆகலை, காட்டலை. அப்போ எங்கே ஷார்ட் இல்லை, எஸ்ஓசி லைனில் ஷார்ட் இல்லை. சரிங்களா, அப்போ இந்தாண்ட தான் ஷார்ட் காட்டுது. இந்தாண்ட ஷார்ட் காட்டுறதுக்கு என்ன இருக்குது, இந்தாண்ட லைன் இதோட தான் கனெக்ட் ஆகுது, கனெக்டரோட தான் கனெக்ட் ஆகுது. அதாவது இந்த டிஸ்பிளே கனெக்டரோட இந்த 2வது பின்னோட போய் என்ன ஆகிட்டு இருக்குது, கனெக்ட் ஆகிடுது. இங்கே ஷார்ட் ஆகிறதுக்கு என்ன போய் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த 3வது பின் இருக்கு இல்லையா, இது வந்து என்னதுங்க, கிரவுண்டாக இருக்குது. ஓகேவா, ஒருவேளை இன்டர்னலாக இந்த லைன் ஷார்ட் ஆகிருக்குமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த லைனை என்ன பண்ணி விட்றேன், நான் கட் பண்ணி விட்றேன். சரியா, அப்போ இந்த லைனை கட் பண்ணி விட்டோன்னே ஷார்ட் என்ன ஆகி போச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ ஷார்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் நாம் என்ன பண்ணணும், இப்போ இந்த ஜம்பர் பண்ணோம் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி இந்த சிபிக்கு போகிற டிடக்ஷன் லைன் என்ன பண்ணி விட்டோம், கட் பண்ணி விட்டோம். அப்புறம் அந்த ஜம்பர் எடுத்து என்ன பண்ணுறேன், அடிச்சுட்டு பேட்டரி போட்டு செட்டை ஆன் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணுறேன் எத்தனை வோல்ட் வருது, 1.8 வருது. இங்கே செக் பண்ணுறேன் சேம் அதே 1.8 வோல்ட் என்ன ஆகுது, இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே எடுத்து கனெக்ட் பண்ணோன்னே பேட்டரி கனெக்டை டிஸ்கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே எடுத்து கனெக்ட் பண்ணோன்னே டிஸ்பிளே என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. சரிங்களா, ஆக்சுவலாக இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ கிராஃபிக்ஸ். அப்போ நோ கிராஃபிக்ஸ்க்கான ரீசன் என்னவா இருக்கலாம், நம்ம சொன்னோம் எம்ஐபிஐ சிக்னல். அப்போ இந்த எம்ஐபிஐ சிக்னல் வர லைன் எல்லாமே டயோடு எப்படி தான் இருந்தது, நார்மலாக இருந்தது. அதுக்கு அடுத்து டிஸ்பிளேக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் ஒன்று 1.8, இன்னொன்று 3.0. இந்த 2 லைன் ஷார்ட் இருக்கான்னு பார்த்தா ஷார்ட் எதுவும் இல்லை. அப்போ ஏன் அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கும்போது தான் டிஸ்பிளே கனெக்டோட ஈச் பின்னோடைய பின் டீட்டெயில் பார்க்கணும். ரைட்டா, அப்படி பார்க்கும்போது கனெக்டட் டிடக்ஷன் ஒரு லைன் தனியாக கொடுத்து ஒரு புல் அப் ரெசிஸ்டர் போட்டிருக்கிறான். அப்போ அந்த ரெசிஸ்டருக்கு வோல்டேஜ் வருதான்னு பார்த்தா அந்த வோல்டேஜ் என்ன ஆகுது, ப்ரெசென்ட் ஆகுது. ஆனால் வெளியே என்ன ஆகல, வரல. ஏன் வெளியே வரலங்கும் போது அது ஷார்ட் காட்டு தான் பார்க்குறோம், ஷார்ட் காட்டுது. அப்போ அந்த லைன் எங்கே போகுது, ஒன்றா எஸ்ஓசிக்கு போகுது, இல்லை கனெக்டருக்கு போகுது. அப்போ எஸ்ஓசிக்கு போகிற லைன் என்ன பண்ணி விட்டோம், டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம். டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்தாண்ட ஷார்ட் என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. டயோட்லேயே 200 சம்திங் காட்டுச்சு சிபியூ லைன். அப்போ சிபியூ சைடு ஷார்ட் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ என்னதான் பிரச்சனை, கனெக்டர் தான் பிரச்சனைங்கும் போது அப்போ பக்கத்தில் அந்த கிரவுண்ட் பின்னை கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டோன்னே அப்போ இது ஷார்ட் என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி போச்சு. ஆனால் கனெக்டரில் வாட்டர் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா, அப்போ கஸ்டமர் நம்மகிட்ட கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கனெக்டர் மேலே நமக்கு டவுட்டே வரல. ஓகேவா, வாட்டர் டேமேஜோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் இது ஏன் அப்படி இருக்குன்னா, நான் கனெக்டர்லாம் எடுத்துகிட்டு வச்சு பார்த்தேன் நான். சரிங்களா, ஒருவேளை இன்னரில் ஷார்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கனெக்டரை எடுத்துட்டு மறுபடி ரீஃபிக்ஸ் பண்ணணுன்னே தான் ஷார்ட் என்னாச்சு, ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா, அப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த லைன் நம்ம பைபாஸ் பண்ணணும் இல்லையா, நம்ம தான் கட் பண்ணி விட்டுருக்கணும் இல்லையா. அப்போ பைபாஸ் பண்ணணும், பைபாஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் இந்த லைன் நமக்கு வெளியே போனதுனால ஒரு அட்வான்டேஜாக போச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சப்போஸ் இந்த லைன் உள்ள இன்னர்லேயே கொண்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம எதை தான் கழட்டியிருப்போம், சிபி தான் கழட்டியிருப்போம். ஏன்னா கனெக்டர் மேலே பெருசாக நமக்கு டவுட் வரல. ஏன்னா இது லைன் போய் டேரெக்டாக அந்த பின்னோட தானே போய் கனெக்ட் ஆகுது. இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு
எந்த விதமான எதுவுமே கிடையாது சரிங்களா. ஏதோ ஃபங்கஸ்க்கு இது இருந்தால் கூட நம்ம ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி ஃபங்கஸுமே எதுவுமே நாங்கள் இல்லை. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எதை தான் பண்ணோம், சிபி தான் ஷார்ட் ஆட் இருக்குது, அதனால தான் அந்த 2 வோல்டேஜ் என்ன ஆகலை, ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொன்னோம் ரைட்டா. ஆனால் இந்த லைன் வெளியவே போனதுனால அந்த லைனை என்ன பண்ணி விட்டு பார்க்கலாம், சரி கட் பண்ணி விட்டு பார்க்கலான்னு கட் பண்ணி விடும்போது தான் ஷார்ட் இந்த சைடு இருந்தது. அதுக்கப்புறம் கனெக்டர் தான் பிரச்சனை, ஏன்னா அங்கே வேறு எந்த லோடுமே இல்லை. அப்போ கனெக்டர் தான் பிரச்சனைங்கும் போது கனெக்டருக்கான கிரவுண்டை கட் பண்ணி விட்டுட்டு இந்த கனெக்டர் எடுத்து ரீஃபிக்ஸ் பண்ணோடனே ப்ராப்ளம் ஆகி போச்சு, சால்வ் ஆகி போச்சு. அப்போ கிராஃபிக்ஸ் ஓகே ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக பேக்லைட் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு சரிங்களா. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎஸ் பேனலோ அமோலடியோ நோ கிராஃபிக்ஸ் நோ லைட்டிங் கொடுத்தாங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும், கிராஃபிக்ஸ் செக்ஷன் தான் முதல்ல பார்க்கணும் ஓகேவா. அது ஓகே அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்லைட் என்ன ஆகும், வந்துடும். எப்போ தான் நம்ம லைட்டிங் செக்ஷன் போய் பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேல இமேஜ் தெரியுது ஆனால் லைட் மட்டும் தான் என்ன ஆகலை, வரல அப்படின்னா அதுக்கு போயிட்டு இந்த 1.8 3.0 இதெல்லாம் நீங்கள் போய் என்ன தேவையில்லை. டேரெக்டாக அந்த எல்இடிக்கான ஆனோட வோல்டேஜ் வருதா, அங்கே வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுதா, இல்லை லைட்டிங் டிரைவரில் வேறு எதாவது இஷ்யூவா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். பட் நோ கிராஃபிக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் லைட்டிங் செக்ஷன் பண்ணக்கூடாது, போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன ஆகாதுன்னு சொல்கிறேன், சால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகி போச்சு, கிராஃபிக்ஸும் வந்துருச்சு, லைட்டிங்கும் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோட அவுட்புட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாடல் மொபைல் வந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ கிராஃபிக்ஸ். அப்போ நோ கிராஃபிக்ஸும் போது நம்ம வீடியோலே சொன்னோம் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எம்ஐபிஎஸ் சிக்னல், டிஸ்பிளேக்கான வோல்டேஜ், அப்புறம் டிஸ்பிளேக்கான பயாஸ் வோல்டேஜ் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான வோல்டேஜ் மிஸ்ஸிங் அப்படிங்கும்போது யூஸ்வலாக எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, இப்போ டிஸ்பிளேக்கான வோல்டேஜ் எங்கேருந்து வருது, பவர் ஐஸ்லேருந்து வருது. அப்போ வோல்டேஜ் வரலங்கும் போது அந்த லைன் ஷார்ட் காட்டல அப்படின்னா நம்ம எதை தான் மாற்றுவோம், பவர் ஐஸ் தான் மாற்றுவோம். ஆக்சுவலாக அந்த மாடலுக்கு நீங்கள் பவர் ஐசி மாற்றிருந்தாலோ அல்லது அந்த டிஸ்பிளேக்கான 3.0க்கான எனேபிள் வந்து எங்கேருந்து வருது, சிபிலேருந்து வருது. ஸோ சிபி எடுத்து ரீபால் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் கண்டிப்பாக என்ன இருக்காது, சால்வ் இருக்காது. ஆக்சுவலாக இப்போ இந்த டிஸ்பிளேக்கானோட பின் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது அதில் டிஸ்பிளே கனெக்ட்டுக்கான டிடக்ஷன் லைன் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அந்த லைன் ஷார்ட், அந்த லைன் மிஸ் ஆனாலும் இந்த 2 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல் இந்த இன்சர்ட் சிம்னு வருது இல்லைங்களா. அப்போ இன்சர்ட் சிம்னு வரும்போது அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா கிளாக், ரீசெட்டு, கிரவுண்டு, அப்போ வோல்டேஜ், என்சி மொத்தம் 6 பின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரேக்கான வோல்டேஜ் பவர் ஐசிலேருந்து வருது. அப்போ அந்த லைனுக்கான டைவலி செக் பண்ணுறோம். டேட்டா கிளாக், ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிபிக்கு போகுது, அந்த லைனுக்கான டைவலி செக் பண்ணுறோம். அடுத்து சிம் ட்ரே பார்க்குறோம். இந்த 3மே ஓகே, அப்பையும் சிம் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த சிம் ட்ரேல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் டிடெக்டன் சுவிட்ச்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் சிம்மு போடும்போது அந்த சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகணும். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மு போட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத அதை டிடெக்ட் பண்ணிட்டு தான் சிம் ட்ரேக்கான வோல்டேஜே அது என்ன பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. அப்போ அந்த டிடக்ஷன் சுவிட்சில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இன்சர்ட் சிம் கம்ப்ளைண்ட் வரும் சரிங்களா. அதே மாதிரி தான் இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளே போட்டுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, டிடெக்ட் பண்ணுறாங்க. டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டிடக்ஷன் வோல்டேஜ் லைன் வந்து ஷார்ட் அப்படிங்கும்போது அப்போ அந்த லைனை சால்வ் பண்ணோடனே ப்ராப்ளம் என்ன போச்சு, சால்வ் ஆகி போச்சு. அப்போ இதை நம்ம கவனிக்காம சிபி ரீபால் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் என்ன இருக்காது, சால்வ் இருக்காது. அப்போ 2 மணி நேரம் உட்காந்து சிபியூ பவர் ஐசி எல்லாம் மாற்றி பார்த்துட்டு செட்டு ரிட்டன் தான் போகும் சரிங்களா. ஆக்சுவலாக அவர் கொண்டு வந்தவர் என்ன சொன்னார்னா, ஷோரூமில் போர்டு தாங்க கம்ப்ளைண்ட், இது சிபி இஷ்யூவாக தான் இருக்கும், நாங்கள் பண்ண மாட்டோம், போர்டு தான் சேஞ்ச் பண்ணோம், வெளியே வேணால் கொடுத்து சிபி வேணால் ரீபால் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்தது சரிங்களா. பட் ஆனால் ஃபால்ட் என்னது, ரிடக்ஷன் லைன் ஷார்ட்டு, அது கூட கனெக்டரில் ஷார்ட்டு. அது எப்படி ஃபைன் பண்ணுங்கிறது வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.